வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 111வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், 551வது கேள்வி. இரு கனசதுரங்களின் புறப்பரப்புகளின் விகிதமானது 16:36 எனில் அதன் பக்கங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள். பரப்போட விகிதம் சொல்லிட்டு பக்கங்களுடைய விகிதம் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணால் போதும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு ரூட் எடுத்தால் போதும். சரியா? பக்கங்கள் கொடுத்துட்டு பரப்பு கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். மாற்றி பரப்பு கொடுத்துட்டு பக்கங்கள் கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே ரூட் எடுக்க வேண்டியதான். 16க்கு ரூட் எடுத்தால் 4, 36க்கு ரூட் எடுத்தால் 6. ஒன்று ஆன்சர் 4:6ன்னு இருக்கலாம். இல்லை இதை சிம்ப்ளிஃபை பண்ணி 2 4 2 6 2:3ன்னு இருக்கலாம். எந்த ஆன்சர் இருக்கோ அது. ஸோ ஆப்ஷன் டி 2:3. சரிங்களா? அடுத்ததான் இங்கே பாருங்கள், 552. 1/1 + sin θ ப்ளஸ் 1/1 - sin θ ஈக்குவல் டு. இது நம்ம ஏற்கனவே முக்கோணவியலில் ஒரு 5 வீடியோ போடும்போது அங்கேயே சொல்லியிருப்போம். இந்த மாதிரி அவங்க டீட்டாவை யூஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டீட்டாவுக்கு பதில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து பார்த்தா போதும். இங்கே நான் டீட்டாவுக்கு பதில் என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக 0 டிகிரி கொடுத்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், sin θ அதாவது sin 0 டிகிரி. நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் sin 0 உடைய வேல்யூ 0. அப்போ இது 0 ஆகிடும். 1/1 அப்படின்னா 1. இதுவும் 0 ஆகிடும். 1 - 0 1 தான். அப்போ 1/1னா 1. ஸோ 1 + 1 2ன்னு கிடைக்குது. அப்போ கீழே இருக்கிற ஆப்ஷனில் கொண்டு வந்து இந்த 0 டிகிரி அப்ளை பண்ணி பார்க்கணும். எங்கே ஆன்சர் நமக்கு 2ன்னு நிற்குதோ அதுதான் ஆன்சர். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் 0. சீக்கண்ட் 0 அப்படின்னும் போது காஸ் 0 ரெசிப்ரோக்கல். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஆனால் நமக்கு 2 வரணும். இது இல்லை. 2 இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் 0 இப்போ தான் சொன்னோம். 1 ஸ்கொயர் 1. அப்போ 1 2 கரெக்டாக வருது. ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மீதியும் செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். கொசிகண்ட் ஸ்கொயர் 0. கொசிகண்ட் 0ன்னா சைனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழி. அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ இது ஆன்சர் கிடையாது. அதே தான், கொசிகண்ட் 0 இன்ஃபினிட்டி வந்துட போகுது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. நம்ம புரியுது. அப்படி தீட்டாவுடைய வேல்யூ அப்ளை பண்ணாலே ஈஸியாக சொல்ல முடியும். 553 பாருங்கள். sin a = 1/2 மற்றும் cos b = 1/√2 எனில் a + b இன் மதிப்பு. அப்போது சைனில் எங்கே 1/2 வருது அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே அந்த முக்கோணவியல் அட்டவணை 2வது வீடியோவில் போட்டிருப்போம். முக்கோணவியலுக்கான பிளேலிஸ்ட் வேணால் நான் கீழே தரம் பாருங்கள். அதில் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே இதை பற்றி சொல்லியிருப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்லாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைன் 1/2 சைனில் எங்கே 1/2 வரும்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் வரும். ஸோ ஏவோட வேல்யூ 30 டிகிரி ஆச்சா. காஸ் b = 1/√2. காஸில் எங்கே 1/√2 ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ பியோட வேல்யூ 45 டிகிரி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, a + b. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும். 30 45 கூட்டணும் அப்படின்னா 75 டிகிரி அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 554. 5 tan θ = 4 எனில் 5 sin θ - 4 cos θ 5 sin θ + 4 cos θ ஈக்குவல் டு. இது கொஞ்சம் நம்ம மெத்தடாக போகிறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே தீட்டாவுடைய வேல்யூ வச்சு எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த பெருக்கில் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல். அப்போது tan θ = என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5. நமக்கு தெரியும் டேனுக்கு என்ன ஃபார்முலா, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ எதிர்பக்கம் 4, அடுத்துள்ள பக்கம் 5. கரெக்டாக எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்ன்றதால 4/5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கர்ணம் கண்டுபிடிக்கணும். கர்ணம் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ 16 25 ஆட் பண்ணுறோன்னா 41. ரூட் எடுக்க முடியாதுன்றதால √41 அப்படியே வந்துடும். ஸோ கர்ணம் வேல்யூ √41. கரெக்டாக. இங்கே பாருங்கள் 5 sin θ. அப்போ 5 இன்ட்டு சைனுக்கு என்ன ஃபார்முலா, எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் தான் என்ன சொல்லியிருக்கோம் 4 பை கர்ணம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் √41 மைனஸ் 4 இன்ட்டு அதே காசுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் என்ன சொல்லியிருக்கோம் 5 பை கர்ணம் என்ன சொல்லியிருக்கோம் √41 பை 5 sin θ. அதே தான், மேலே இருந்தது தான், குறி மட்டும் நடுவில் சைன் மட்டும் வேறு இருக்குது. √41 ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே 5 பை √41. கரெக்டாக. அப்போ அப்படின்னா எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே √41 இருக்கிறதால எல்சிஎம் எடுக்கிறப்ப √41 கேன்சல் ஆகிடும். அப்போ அது பிரச்சனை இல்லை. நம்பர் பாருங்கள், 5 20 மைனஸ் 4 மேலே மைனஸ் 4 20. எப்படி இருந்தாலும் மேலே 0 ஆகிடுச்சு. கீழே என்ன நம்பர் இருந்தாலும்
ஜீரோ பை எனிதிங் என்ன வந்துட்டு போகுது ஜீரோ. ஏன்னா கீழே அதே 5 20 ப்ளஸ் 4 5 20 20 20 40ன்னு வருது. 0 பை 40 என்ன தான் வந்துட போகுது ஜீரோ தான் வந்துட போகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஜீரோ. சரிங்களாமா? டீட்டாவுடைய வேல்யூ வச்சு எதுவும் பண்ண முடியாது. டேன்லேருந்து சைன் காஸ் கண்டுபிடிச்சி போடணும். 555 பாருங்கள். இவற்றில் எந்த கூற்று உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. எது சரின்னு பார்க்கணும். ஒரு முக்கோணத்தில் 2 செங்கோணங்கள் இருக்க முடியும். வாய்ப்பே கிடையாது. ஒரு முக்கோணத்தில் 2 செங்கோணம் வராது. ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியை விட குறைவாக இருக்க முடியும். ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியை விட குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒன்று 60 டிகிரி இருக்கலாம், கரெக்டாக? இல்லாட்டி ரெண்டு இருந்துன்னா 3மே 60 டிகிரின்னு தான் அர்த்தமாயிடும். ஸோ 3மே 60 டிகிரி விட கம்மியாக இருக்கிறதுன்றது ஏன்னா 50 50ன்னு யோசிச்சு பாருங்களேன். 3 50 சேர்ந்தது அப்படின்னா என்னவாகுது 150 தான் ஆகுது. 60 டிகிரி விட கம்மி தான் ஓடணும். ஆனால் 180 டிகிரி வரலையே. ஸோ நமக்கு 180 டிகிரி வரணும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. 3வது, ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். இதுவும் வாய்ப்பு கிடையாது. 60 70 70 70னா 210ன்னு வந்துடும். சரியா? சமமாக இருக்கணும்னு கிடையாது தான். நீங்கள் ஜஸ்ட் 61ன்னு எடுத்தால் கூட 180 விட அதிகமாகிடும் பாருங்கள். அப்போ 3ம் 60 டிகிரி விட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக 4வது ஆன்சராக தான் இருக்கும். 4வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 60 60 60னா அது என்ன முக்கோணம்னா சமபாக்க முக்கோணம், ஈக்குவல் ட்ரையாங்கல் அப்படிங்கிறதால இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நம்ம புரியுதுங்களா? அடுத்தா பாருங்கள். காலை எழுந்தவுடன் கணக்கு 112வது நாளுக்கான வினாக்கள். 556. ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களின் நீளங்கள் 18 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். மூலைவிட்டங்களின் நீளை கொடுத்துட்டு பக்க அளவு கேட்டிருக்காங்க. 557. பின் வருவனவற்றில் எந்த எண் 4/61 + 4/62 + 4/63 + 4/64 மீதியின்றி வகுக்கும்? 558. ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டம் √41 சென்டிமீட்டர், அதன் பரப்பு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவு என்ன? இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது 559. 108,00,00,00 கிலோமீட்டரின் அறிவியல் குறியீடு என்ன? அறிவியல் குறியீடை பயன்படுத்தி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 560. 1 முதல் 50 வரை எண்கள் குறிக்கப்பட்ட அட்டைகள் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் நன்றாக குலுக்கிய பின் சமவாய்ப்பு முறையில் ஒரு அட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 5ன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரிங்களாமா? ஸோ இதோட 560 கேள்விகள் நமக்கு முடிஞ்சிருக்கு. இந்த 5 கேள்விகளுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.